அற்புதம் நிறைந்த மகிமை வாய்ந்த பிள்ளையார் கோயில். இதை பற்றி கணக்கு பேர் தெரிஞ்சிருக்காது. விக்கிரகங்களை கொண்டு வந்து பிள்ளையாற்ற வைக்கிறோம். குன்னடத்தை கடலில் கப்பலில் கொண்டு இல்லை கருவாட்டு மனம் தாங்காமல் தான் பாருங்க, கொட்டுக்கணத்து பிள்ளையாரோட மூலஸ்தானம். எல்லா உறவுகளுக்குமே வணக்கங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவில் குமுளமுனையில் கொட்டுக்கண்டத்தின் இடத்துல காணப்படக்கூடிய ஒரு அதிவிசேஷமான மகிமை வாய்ந்த பிள்ளையாகல இருக்கிறோம். உங்களுக்கு இந்த கோயில் கணக்க பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கோயில் இது அற்புதம் இருந்த கோயில், பட் கணக்க பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்னு சொன்னால் இது குமுளமுனையில் இருக்குது. இருந்தாலும் ஒரு அற்புதம் நிறைந்த மகிமை வாய்ந்த பிள்ளையார் கோயில். இதை பற்றி கணக்க பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வாங்க நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த கோயில் பற்றிய முழுமையான விஷயங்களையும் அற்புதங்களையும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்கள் முதலாக நாயனம் யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் நாயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சரி. இப்போ நாங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்துக்க இதுதான் துவார பாலகர்கள். இந்த ஒவ்வொரு தூணும் சிற்பங்களால் செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி சிற்பங்களால் செதுக்கப்பட்ட தூணாக இருக்குது. இந்த கோயிலை கணக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னு சொன்னால் இது ஒரு குமுளமுனை இடத்துல இருக்க கிராமப்புற இடத்துல இருக்கபடியாக கணக்கு பேர் தெரிஞ்சிருக்காது. அதை இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். பாருங்க, உள்ளுக்கு போகிறதுக்கு முதலாவது விநாயகர் இருக்குது. விநாயகர் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டாக வழி போகணும். அவர் தான் முன்னுக்கு இருக்குது. முன் கதவுலேயே விநாயகர் இருக்குது. ஓகே, இந்த கோயில் எப்படி வந்தது, இந்த கோயிலுடைய வரலாறு சொல்கிறீங்களா? ஓகே. இந்த பிள்ளையார் இந்தியாவிலேருந்து ஒரு காலத்தில் அனைகிற 200 வருஷத்துக்கு முற்பட்டதை நினைக்கிறோம். 3 விக்கிரகங்களை கொண்டு வந்து பிள்ளையாற்ற வைக்கிறோம். குன்னடத்தை கடலில் கப்பலில் கொண்டு இல்லை கருவாட்டு மனம் தாங்காமல் 3 பேரும் வெளிக்கிட்டு அவரவரே பிரிஞ்சு ஓட்டினோம் தான் வரலாறு. ஒரு ஆள் இஞ்ச வந்தவர் குணவனாக்கி, இன்னொரு ஆள் இது இருக்கிற தென்னை மரவடி அந்த இடத்துக்கு போனவர். மற்றவர் இதில் சின்ன கொக்கு வந்திருக்கிறான். தேடி வந்த இடத்த இதில் ஒரு வயலோட கடற்கரை அருகில் அந்த வயலுக்கிட்ட நெல் தூத்தி கொண்டு பழைய அந்த காலத்தில் நெல் தூத்தி கொண்டு இந்த முக்காலியான தூத்துறது தூத்தி கொண்டு நிற்கல நெல் தூத்த குறைய இல்லை. அப்போ அவ களத்துக்கு வந்தால் சூடச்சி போய் எல்லாம் முடிக்கத்தான் வீட்டை போகிறது. கடத்தில் படுத்துக்கிட்டு இருக்க கனவில் இந்த இவர் பிள்ளையார், நான் தான் இந்த நெல் பொறிக்க இருக்கிறேன். ஒரு ஆள் கேட்கும், நீங்களோண்டு கேட்கும், நீங்கள் இந்த நெல்லுக்கு உள்ள கல்லை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி போடுங்கோன்று கனவில் சொல்லி போட்டு போயிட்டார். போக அவரும் உணர்ந்தவனும் தேடி வந்தவன் குதிரையில் கேட்டவன் இப்படி ஒரு விக்கிர கொண்டான் இங்கே வந்துட்டாருன்னு தான் ஒரு ஐமேச்சத்தில் வந்தான். இஞ்சான் வந்திருக்கணும் உள்ளதை சொல்லும் கொண்டு இருக்க இவை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, இங்கே நெல்லுக்கு உள்ள கல்லை தவிர வேறு ஒன்றும் இங்கே இல்லைன்னு சொல்லி போட்டணும். அவன் பேசி போட்டு ஒரு பேசி போட்டு போயிட்டான். போய் தான் நாங்கள் தென்னை மரவழியில் அந்த பிள்ளையாரை பிடிச்சி தான் ஒரு கையை வட்டி போட்டு வெள்ளையை வட்டி போட்டு இங்கே குக்குத்துருவாயில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார். அவருக்கு சப்பாத்து கலால் முதுகில் உதஞ்சி இருக்கிறார். உதய கூனி கொண்டிருக்கிறார். இப்போ கூனி பிள்ளையார் தான் சொல்கிறாரு. அடுத்தது தான் இங்கே இப்போ இந்த அங்கே அந்த வயலுக்கு இருந்த பிள்ளையார், அந்த வயலுக்கு பேர் கொட்டுக்கணத்து வயல். அந்த வயலுக்கு இருந்தபடியாக அந்த பேர் கொட்டுக்கணத்து பிள்ளையாரண்டே வந்துடுது. அவர் തന്നെ இஞ்சி உழந்து வச்சு தான் இஞ்சி உழந்து வச்சது வச்சு இப்போ தான் பேருந்து அரைஞ்சிட்டான். இந்த பிள்ளையார் இங்கே இருக்கிறாருண்டு பேருந்து பண்ணுறான். வாழால் தலையை வெட்டணும்.
தலைவட்டி பிள்ளையார்னு சொல்கிறது. ஒட்டுமொத்த பிள்ளையார் தான் அந்த காடியின் வயலின் பெயரை வச்சது. ஆனால் தலைவட்டினா பிள்ளை தலைவட்டி பிள்ளையார் என்று சொல்கிறது. வெட்டி போட்டு போனவன் அதில் ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. இது தண்ணி பாயிற பெரிய வாய்க்கால். அந்த வாய்க்காலுக்குள்ள குதிரையும் அவனமாக பட்டாணியை அவனமாக 2 பேர் அதில் சாகணும். இந்த நேர்த்தி வச்சு அதுகளுக்கு வந்து செய்கிறோம். இந்த பிள்ளையார் கோயில் வந்து அந்த வயல் நெல் விவசாயத்துக்கு சம்மந்தமான வழிதானே? பிள்ளையார் நெல் தண்ணூர் போய் தைக்கிறாங்கல்ல, இங்கே வந்து தேங்காய் அடித்து கும்பிட்டு தான் போய் என்னமோ செய்யணும். அரி வெட்டைக்கே பொங்கு வினம், அரி விதைக்கே பொங்கு வினம். அது ஒரு நம்பிக்கையில் இருக்கு இந்த பிள்ளையார். நான் வெளிநாட்டில் உள்ள ஆக்களை கூட திருவரிஞ்ச யாழ்ப்பாணத்தாக்கள் மட்டக்களப்பாக்கள் எல்லோரும் வந்து இதுக்கு நேர்த்தி வச்சால் தங்களுக்கு நடக்குதுன்னு இங்கே வந்து எல்லாம் செய்து கொண்டு போகணும். நடக்குது நல்ல நம்பிக்கை. நீங்கள் எத்தனை தலைமுறையாக இந்த கோயிலுக்கு போய் செய்கிறீங்க? நான் இப்போ அப்பாண்ட காலம் ஒரு 4-5 தலைமுறை. அப்போ உங்களோட பரம்பரை எங்கட வேலைக்கா நல்ல வந்து இருந்தவன் உங்களோட பரம்பரை வயலுக்கு பரம்பரை. இந்த கோயிலுக்கு ஏன் இந்த கோபுரம் அல்லது கோபுரம் இல்லை, இவருக்கு தலைவட்டி ஒரு அங்கம் இருக்கிறபடியால் மூல அறை கட்டி இது கோபுரம் மட்டும் செய்யாமல் நம்மளாக வச்சிருக்கிறோம். மற்ற இந்த கோயிலில் வந்து சுற்றி எல்லாம் எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா சுற்றி அடைச்சிருக்கு. முதல்ல இருக்கால் கொட்டில் கட்டினவையாம் யானை வந்து எல்லாம் உடைச்சி போட்டுதான். அதில் அவர் எல்லாரையும் பார்க்கக்கூடியதாக இருக்க போகிறார் ரெண்டு விரும்பி. அப்போ இதை தான் எல்லாரையும் இருந்து பார்க்கணுன்றதுக்காக இப்படி உண்டதான் இப்போ ஆணையம் வந்து வீட்டில் பிரித்து எழுந்துதான். அப்போ வெட்டையில் இருக்க போகிறோம். அப்புறம் என்ன பெருசாக இன்னும் கையாக வச்சிருக்கிறோம். என்ன வேலையா உங்களுக்கு? மணி ஐயா. அப்படி பெருசாக எல்லாம் செய்கிறதா? விளையாட்டு சித்திரை வரியத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று செய்கிறது. அபிஷேகங்கள் செய்து நேர்த்தி வைக்கிறார்கள். காவடி மாற்றம் பொழுதுகள் அதாவது கொஞ்சம் மசாஜ் செய்கிறது. மற்றும்படி இப்போ மழை இல்லாடி மலை அபிஷேகங்கள் கும்பாபிஷேக தினத்துக்கு சங்காபிஷேகம் இப்படியானது செய்து மற்றது 1000 மோதம் அது 2 இப்போ அண்டைக்கும் படி கர்நாடகாரர் வந்து செய்தது. அடுத்தடுத்து வெறும் 1000 மோதம் அபிஷேகங்கள் இதுகள் வரும். நல்ல அந்த விசேஷமாக நடக்கும். சனமும் கூடுதலாக வரும். திருவள்ளூர் உள்ள கோயில்களுக்கு இதுக்கு எந்த நாளும் அந்த பள்ளிக்கிழமையில ஜனம் வரும். நம்பிக்கை வந்துடுது. வெளிநாட்டு உள்ளாக்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை. தேரோ தேர் ஒன்றும் வச்சுக்க திருவிழா நடத்தா தான் திருவாய் இல்லாட்டிக்கு அது ஒன்று நடவாது. இதில் அந்த மேலே இருக்கிற முருகன் கோயிலும் இந்த பிள்ளையாரோட சேர்ந்து அப்படியோ? பிள்ளையாரோட சேர்ந்து இது முதல் பிள்ளையார் வந்துட்டார். பிறகுதான் முருகன் அதில் கனாக்கட்டை அதில் ஆதரிக்க சொல்லி அதில் ஆதரித்து இது கொண்டு வருகிறோம். அது நான் தான் இப்போ இது செய்யணும். அந்த கோயிலுக்கு என்ன பேர்? அது குன்றின் மேல் குமரன். குன்றின் குமரன் கோயில் நல்ல அதுவும் கொஞ்சம் நல்ல. முல்லைத்தீவு நாங்கள் பார்த்தோம்னா அட்டாப்புல ஊத்தங்கரை இந்த கோயிலுக்கு தெரியாது. எனக்கு இந்த வீடியோ போட்டால் கூட எனக்கு வேலை தெரியும். தெரிய வேண்டி வருவோம். ஓகே தான் பாருங்க, கொட்டுக்கணத்து பிள்ளையாரோட மூலஸ்தானம் நீங்கள் வழியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளையார் மாதிரி இல்லை, தலை இவருக்கு இல்லை. அதை நான் உங்களுக்கு வரலாறு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாளால் வெட்டப்பட்டதுனால இவருக்கு தலை இல்லை. இருந்தாலும் இதான் அவருடைய மூலஸ்தானம். திருவிழா காலங்களில் இந்த விநாயகர் வந்து இன்னும் அழகாக காட்சி அளிப்பார். அதையும் உங்களை பார்க்கலாம். இதுதான் கொட்டுக்கணத்து பிள்ளையாரோட மூலஸ்தானம். இதில் பாருங்க, அந்த மேலே உங்களுக்கு அந்த கதையினுடைய சிற்பமாக அதில் வடிக்கப்பட்டிருக்குது. கதை சிற்பமாக இருக்குது. மேலே பார்க்கலாம் உங்களை வடிவா. இதில் இருக்கிறதான் குன்றி மேல் குமரன் ஆலயம். இந்த கோயிலுக்கும் ஐயா தான் பூஜை செய்கிறார். அதையும் உங்களை பார்க்கலாம்.
ஐயா இது வந்து பிள்ளையார்ன்ற ஒரு வடிவங்களா ஐயா? பிள்ளையாட்டு ஒரு வடிவம் அது எல்லா விக்கிரகங்களையும் போட்டிருக்கணும். பிள்ளையாட்டு வடிவம் தான் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காரு. மொத்தமாக பிள்ளையாரில் எத்தனை இது இருக்குது வடிவங்கள் இருக்குது? இல்லையா? ஓ வேங்கல்ல இல்லை மொத்தமாக கொம்மன பிள்ளையாரில் எத்தனை ரூபங்கள் இருக்குது? ரூபங்கள் கணக்கு இருக்குது. பாருங்க ஒவ்வொரு பிள்ளையாட்டு ரூபங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது எந்த கோயிலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் வந்தால் தான் பார்க்கலாம் பிள்ளையாருடைய ஒவ்வொரு ரூபங்களும். பாருங்க இந்த குமுளமுனைன்ற அழகு இந்த கோயிலால் இன்னும் சிறப்பாக இருக்குது. இங்கே சேருமான் பார்வதி சகிதம் இருக்கணும். இந்த ஆலயத்தினுடைய முழுமையான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். முழுமையான வரலாறு உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லியிருப்பேன். அதுலேயும் இந்த கோயிலுடைய பள்ளிப்பீடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நந்தி வந்து எங்களோட சாதாரண கோயிலில் பார்த்துக்க நந்தி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிணத்து பிள்ளையார் நட்பத்தில் ஒரு திருநூறு பூசுவோம். இதுபோல் இன்னும் பல புது புது விஷயங்களை உங்களுக்காக நான் இன்னும் யூடியூப் சேனலில் கொண்டு தயாராக இருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நான் இன்னும் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.